ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்என் குக்கிங் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மசாலா பிரெட் சாண்ட்விச் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக எப்படி வீட்டிலேயே நம்ம பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்க்கும்போது எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்ணும் போல் இருக்குல்லங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ப்ரெட்டு கிடைக்குதோ அந்த ப்ரெட் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட் ப்ரெட்டு தாங்க எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனோன்னா தேவையான அளவு ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த சீரகம் ஆயிலே கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இதை மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் ஆனியன் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஆயிலே கொஞ்சம் வதங்கட்டும். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு நான் சேர்த்துட்டேன். இதையும் மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஆனியனோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வெஜிடபிள்ஸை நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இதில் கேரட் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு காய்கறிகளும் சேர்க்கும்போது ஒரு நிமிஷம் அது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ கேரட் வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம பீன்ஸ் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நம்மளுடைய கேரட்டும் பீன்ஸும் நல்லாவே வதங்கிடுச்சு. அடுத்து 1 கப் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேப்சிகம் போட்டோன்னா நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே ஆனியன் வதங்குறப்ப நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போயும் நம்ம உப்பு போடும்போது பார்த்து கவனமாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் தேவையான அளவு நீங்கள் மசால் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலா, வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம வேக வச்ச மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதையும் அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு மாதிரி மசாலா எல்லாமே வந்து தீஞ்சு போயிடும். பாருங்கள், நம்மளோட மசாலா பார்க்கும்போது எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி இலை சேர்க்கும்போது அந்த மசாலா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ நம்ம ப்ரெட்டில் வைக்கக்கூடிய அந்த மசாலா ஸ்டஃபிங் வந்து நமக்கு தயாராக இருக்குது. பாருங்கள், நம்மளுடைய ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் போதுமானு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த ப்ரெட்டில் எப்படி இந்த ஸ்டஃபிங் வைக்கலான்னு வாங்க பார்ப்போம். இப்போ ப்ரெட்டில் கொஞ்சமாக நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் பட்டரில் பண்ணும்போது தான் அதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு ப்ரெட்லேயுமே நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டஃபிங் மசாலாவை இந்த பட்டருக்கு மேலே வந்து அப்படியே வைங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் கீழே வந்து விழுகாது, அப்படியே அந்த பட்டர் நல்லா பிடிச்சிக்கும். இப்போ இந்த ப்ரெட்டை மேலே வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் மெதுவாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ப்ரெட்டு மேலேயுமே பட்டர் அப்ளை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்மளுடைய ப்ரெட்டு வந்து தயாராக இருக்குது. இதோட மசாலாலாம் பாருங்களேன், எந்த அளவுக்கு அப்படியே அந்த பட்டரோடு அப்படியே ஒட்டி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட வந்து வெளியே பிரிஞ்சு வரலை. இப்போ நம்மளுடைய அந்த ஸ்டஃபிங் ப்ரெட்டு வந்து தயாராக இருக்குங்க. இந்த ப்ரெட்டை எப்படி நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு அகலமான தோசை கல் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ தோசைக்கல் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சிங்க. இதில் நம்ம பட்டர் எல்லா பக்கமும் பட்டர் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டை இது மேலே அப்படியே மெதுவாக வைங்க. அடுப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இந்த ப்ரெட்டை மெதுவாக அப்படியே திருப்பி விடுங்க. நீங்கள் திருப்பி விடும்போது ஒரு கரண்டியில் வந்து பண்ணாதீங்க, 2 இது மாதிரி தோசை கரண்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் கொஞ்சம் வெளியே வராமல் இருக்கும். இந்த ப்ரெட்டுக்கு மேலே அப்படியே மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் நான் திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்கள், மசாலா கொஞ்சம் கூட வெளியே வரலை. இது அப்படியே இன்னும் கொஞ்சம் டோஸ்ட் ஆகட்டுங்க. இந்த ப்ரெட்டுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நான் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே மெதுவாக அந்த ப்ரெட்டை வந்து அப்படியே சுற்றி விடுங்க. இந்த பட்டர் வந்து ப்ரெட்டோட எல்லா பகுதிகளையும் படுமாடி மெதுவாக அப்படியே சுற்றி விடுங்க. இது 1 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் இருக்கட்டுங்க. இப்போ இதை மறுபடியும் அப்படியே திருப்பி விடுங்க. பாருங்கள், நம்மளுடைய பிரெட் சாண்ட்விச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த மசாலாம் கொஞ்சம் கூட வெளியே வரலை. இது நீங்கள் திருப்பி போடுறது தாங்க ஒரு பெரிய டாஸ்கே இதில். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மசாலா பிரெட் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெய்னி டேஸில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. அவங்களே விரும்பி
திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் நிறைய நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கோம். நல்லா உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இது இருக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளவு நல்லா சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.